இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாச காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு அந்த மாதத்தை ஆரம்பிப்போம். 8வது மாதமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த மாதத்தை துவங்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் பாருங்க, படிமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்ல அற்புதமான வசனம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இல்லையா? இன்றைக்குள்ள இந்த மாத வாக்குத்தத்தத்தின் தலைப்பு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தந்தருளுவார். சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை எனக்கு தந்தருளுவார். எல்லாரும் கையில ஒரு முறை கூட இதுல வாங்கி இந்த மறக்க விடாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை எனக்கு தந்தருளுவார். கையெழுத்து சொல்லுங்க, நான் சொல்வது போல சொல்லுங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அற்புதமான வசனம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கணும்னா தேவ சமாதானம் வேணும். இன்னைக்கு அநேக புஸ்தகங்களை படிக்கிறாங்க. பிள்ளைலாம் படித்த பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமா வேலை எல்லாம் பார்க்கறாங்க. அதனால சமாதானம் வருது. நிறைய சம்பாதிக்கிறாங்க, சமாதானம் வருது. நல்ல நல்ல குடும்பங்கள் இருக்கு, சமாதானம் வருது. ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து குறிப்பிட்ட காலம் ஓடி போயிடும். உலகத்துல மனுஷன் சகல ஆசீர்வாதங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் செழிப்பையும் பெற்றவனா இருந்தாலும் தன் ஆத்மாவில் ஒரு சமாதானம் இல்லைன்னா வெற்றிடம் தான் காணப்படுகிறது. பெரிய ஐஸ்வர்யனை பார்த்தேன், அவரோடு பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், காலையில சாப்பிடுவேன், அப்புறம் மத்தியானம் அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்? எனக்கு சமாதானம் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. சாப்பாடெல்லாம் வரும். ஃபாரின்ல இருக்கிறாங்க, பெரிய வீடு, அழகான அந்த பர்ச்சுனர் காரெல்லாம் முன்னால நீக்கி. கொஞ்ச நேரம் உட்காருங்க, எனக்கு நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் இருந்தேன். அவருக்கு சாட்சியெல்லாம் சொல்லிட்டு வர வேக வேகமா சம்பாதித்தேன், தொழில் அதிபர்னு பேர் எடுத்தேன். நான் ஒரு இடத்துல போய் நின்னா எல்லாரும் என்ன சுற்றி இருப்பாங்க. அன்னைக்கு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. நான் சம்பாதித்ததெல்லாம் வீண் நினைக்கிறேன், புத்தி இல்லாம வாழ்ந்துட்டேன். தண்ணியை நொந்துகிடுறாரு. அப்ப அந்த பணம் ஐஸ்வர்யம் புகழ் எல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறது அவங்க கிடைக்கல. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒரு மனிதனுக்கு சமாதானம் கொடுக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அது ஒரு மேத்ஸ் போலையோ ஒரு இங்கிலீஷ் புக் போலையோ ஏதோ படித்து வரதல்ல. அது இதுல இருக்கு. எல்லாரும் பைபிளை தீக்கானீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுல இருக்கு எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அதுதான் நமக்கு வேணும். யார் யாரெல்லாம் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க? விண்ணப்பம் வேண்டுதல் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு முறை கூட 7வது வசனம் படிக்குமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 6வது வசனத்தை சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பம், வேண்டுதல். வேண்டுதல் என்ன? இப்போ இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால நான் அந்த வெட்டுமனதுல நின்று ஒருத்தர் வந்தாரு. கையெல்லாம் ஷுவரி ஒரு மாதிரி வந்து சொன்னாரு, சார் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு. நான் பார்த்தேன், அவர் ஹெல்ப் பண்ணணும் போல இருந்து, ஏதாவது பண்ணுங்க சார், எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கிறாரு, என்னால் முடிந்ததை சொன்னேன். இது ஒரு வேண்டுதல். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளாகிய நம்ம என்ன வேண்டுறோம்னு சொன்னா உரிமையோடு வேண்டுறோம். நம்ம ஒரு காரியத்தை வேண்டும் பொழுது, கேட்கும் பொழுது, அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மற்ற மனுஷன் என்றது ஒரு பிச்சை எடுக்கிறது போல கேட்கிறோம், கொடுங்க. நம்ம அப்படி அல்ல, நம்ம அவருடைய பிள்ளைகள். கிறிஸ்து இயேசுவில் நம்ம அவருடைய பிள்ளை. ஆமென்றும் ஆமென் எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியா நமக்கு உரிமை இருக்கு. நம்ம வேண்டுறோம், எனக்கு இந்த காரியம் வேணும், நான் இதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன். அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் தாண்டாரு. நீங்க எல்லாம் எதிர்பார்க்கணும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும். இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு சமாதானம் இல்லை. 3 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். சமாதானத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்வான்? ஒரு மனுஷன் சுகமா இருக்கும் பொழுது முதல்ல ஆத்மாவில தான் சுகம் வருது. ஆத்மாக்கிட்ட தான் வருது. 4 மணிக்கு போயிடணும். நீங்க 4 மணி இங்க வரணும்னா எனக்கு தெரியும், எல்லாரும் ஒரு 1/2 மணிக்கு 3 மணிக்கு முன்னாலே முடிச்சிருக்கணும். டக்குனு எழுத்த கொடுத்தோம் ஓடி வந்துட முடியாதுங்க. குளிக்கணும் இல்லையா? ஏதோ குளிக்க சும்மா பறந்துருக்கிறீங்க. ஆனா நான் ஒரு நாள் குளிக்காம வரதே கிடையாது. முதல்ல நம்ம சரியா சுத்திகரிக்கிறது. நம்ம எல்லாம் இந்த தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒரு பயம் பக்தி. இப்போ சேகர்லாம் 4 மணிக்கு வேலைக்கு போறாங்க, சரி 3 மணிக்கு போறோம். ஒரு நாள் சொல்ல நான் குளிக்காம போறதே கிடையாது. என்ன செய்ய? எத்தனை இப்போ 3 மணிக்கு போனா எத்தனை மணிக்கு எனக்கு குளிப்பான்? 2 மணிக்கு இல்லையா? நம்ம அது வேலைக்கு போனோம். அந்த உற்சாகமான போனவங்க ஒரு பிரசிடன்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு, ஓய்வு நாள். அங்க வந்து நிக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் தெரியாது, அவர் ஒரு ஆண்டவர் அறியாத பின்னணியத்தில் இருக்கிறாரு. ஆனா இதையும் தெரியும், கொஞ்சம் மனைவினால கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறாரு. மனைவி நீங்க பார்சலுக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு வாருங்க, கடத்த வாங்க. நான் குளிக்கல, குளிக்காம தேவாலயத்துக்கு போக மாட்டேன். நான் எதுக்கு இந்த காரணத்தை சொல்றேன்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது ஏதாவது ஒரு செய்யணும்னு ஆசைப்படுறோம். காலையில வந்திருக்கிறீங்க, எப்படி சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறது? இது மேலோட்டமான காரியம். அதுல கூட நம்மளை கரெக்டா வச்சுக்கிடுறோம். ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை ஒருவன் எப்படி போய் 3 காரியத்தை சொல்றேன். தெய்வீக சமாதானத்தை பற்றி 3 காரியத்தை சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 165வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 119 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப ஒரு மனுஷன் முதல்ல மற்ற புத்தகங்களை படிக்கிறது போல இல்ல, அது கொஞ்சம் வருது ஓடிடுது. சம்பாதிக்கிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடி போயிருது. அவன் சொல்றான், நான் புத்தி இல்லாம வாழ்ந்துட்டேன். வேதத்தை ஒரு மனுஷன் நேசிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்க அப்படி கேட்கணும், எனக்கு மிகுந்த சமாதானம் வேணும். அந்த சமாதானம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சமாதானம் அதில் இருப்பீங்க, அதில் நடப்பீங்க. அது உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. 2வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்துல, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும். அப்படி இருக்குமாங்க, சமாதானம் நதியை போலவும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். நீதிமான் செழிப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமாதானம் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் யாருக்குன்னா, நீதிமானுக்கு நிரந்தரமா இருக்குது. ஒருவேளை பணத்துல வந்து குறைபட்டவனா இருக்கலாம், குடும்பத்துல கூட பின்தங்கி இருக்கலாம், யாரோ குறைவா கூட பேசலாம், ஒதுக்கி விட்டுடலாம். ஆனா கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அது ஏராளம் மிகுந்த சமாதானம் கொடுக்கிறது. நதி போல வருது. நதியில தண்ணி எப்படி ஓடி வருதான், அதை போல ஒரு தேவ பிள்ளைக்கு வருதான். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இன்னொரு வசனம் கூட படிங்க, யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் கொடுக்கிற
உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இந்த 8வது மாதத்துல நீங்க உங்களை திடப்படுத்தணும். நான் கலங்க மாட்டேன் சொல்லுங்க. இருதயத்தில் நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை நான் பெற்று போகிறேன். அது வந்துட்டா போதுங்க. இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனங்க. நான் எடுத்துட்டு கடந்து வந்த பாதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். எனக்கு ரொம்ப சமாதானமா வந்திருக்கேன். நான் சமாதானம் இருந்தால் உங்களுக்கு சொல்ல முடியுங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமாங்க? சரியா சொல்லுங்க பாப்போம். நிறைய பிரச்சனை வருது. தீர்வு என்ன? அந்த எல்லா சமாதானத்துக்கு மேலான தெய்வ சமாதானம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தீர்வு வேணும்ல. வாழ்க்கை பிரயாணத்துல கலங்கக்கூடாது, பயப்பட எல்லாம் வருது. தீர்வு என்ன? என்ன ஜெசி? ஜெபம். இதை சொல்லணும். வேண்டுதல்னாலும் விண்ணப்பத்தினாலும் அப்பதான் தேவ சமாதானம் வரும். ராத்திரி நிறைய 9:30 மணிலிருந்து குடும்ப ஜெபம் பண்ணுவேன். நல்லா இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு நாளும் கலந்து விடுவோம். நான் பயபக்தியா இருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு ஜெபம் தான். அப்போ நான் சொல்ல வசனங்கள் எல்லாம் என்ன சொல்ல, வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் ரெண்டு வார்த்தைகளுங்க சொல்லப்படுது. இந்த 2 வார்த்தையில என்ன கிடைக்குன்னா தெய்வீக சமாதானம் கிடைக்கிறது. ஒரு 3 காரியத்தை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லுங்க. முதல்ல வெற்றியின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். 1 சாமுவேல் எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். எப்பவும் வேண்டிக் கொள்ளும். காலையில 4 மணிக்கு வாரம், ஒரு 10 மணிக்கு வாரம், ராத்திரி 9:30 மணிக்கு வாரம் ஜெபம் பண்றோம். ஏன்னா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வேணும். அதுக்குள்ள காசெல்லாம் இருக்குங்க. காசு நீங்க என்ன பிரயாசப்பட்டு இது பண்ணாலும் வரம் ஓடி போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் நின்று பாருங்க, கேஷ் கவுண்டர் வச்சிருப்பாங்க. எல்லாம் கட்டிட்டே இருக்கிறாங்க. 50,000, 20,000, 30,000 அங்க போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க நான் சொன்ன வேண்டுதல் விண்ணப்பம் இந்த 2ஐயும் ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் போராட்டத்தை சந்தித்து இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்னு சொல்றவங்க ஆரம்ப காலத்திலேயே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவங்க. அவங்க இவங்க நடுவாங்க, அவங்க அறுத்துட்டு போவாங்க, இவங்க அவங்களை பயமாடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. அவர் விண்ணப்பம் பண்ணா, அவர் ஜெபம் பண்ணா அவங்க சமாதானமா வாழ முடியும், வெற்றியோடு வாழ முடியும். தோல்வியை சந்தித்துட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியர்கள் சொல்றாங்க, நீங்க எங்களுக்காக ஓயாமல் சொல்லுங்க, ஓயாமல் ஜெபம் பண்ணணும். 7வது வசனம் படிங்க. 7வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புஸ்தர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பாத்தீங்களா, பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேல் சொல்றாங்க, எங்களுக்காக ஓயாமல் விண்ணப்பம் பண்ணுங்க. பயம் இருக்குல்லாங்க, அது மனுஷனுக்கு கீழே கொண்டு போயிடுவாங்க. நான் எப்படி இந்த கடன் அடைப்பேன், நான் எப்படி வாழ்வேன், என் பிள்ளைகளுக்கு என்ன வந்துடும். நான் சொல்றேன், நீங்க ஓயாம ஆண்டவருக்கு கிட்ட வேண்டிக்கிட்டு இருங்க. ஒரு உபவாச ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காலையில் உபவாச ஜபம், வெள்ளிக்கிழமை நல்ல நாளையில வேலைக்கு போகாதவங்கெல்லாம் வாங்க, எங்களோட ஜோம் பண்ணி பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். அங்க காசு நமக்கு ஆண்டவர் நம்ம வாழ்றதுக்கு காசு ஆண்டவர் தாராருங்க. நம்ம கேட்டா ஒருவேளை கொஞ்ச நாள் இல்லைன்னு வைங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது எல்லாம் சேர்த்து தருவாங்க. நம்ம கையில பிரயாசங்கள் அழிக்கப்படவே செய்யாது. நிறைய பேருக்கு சரியா சாப்பாடு இல்லை, வஸ்திரம் இல்லை. நம்ம சர்ச்சில் வரக்கூடியவங்களுக்கு கூட
வெளியே ஒரு தோரணம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ளால பெரிய நெருக்கங்கள் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், ஒரு பயம், இந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் எப்படி இவர்களுக்கு விரோதமாக பயப்பட்டினாங்களோ நமக்கும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட பயம் வருது. இது நடக்காம அது நடக்காது, இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? வெற்றியான ஆசீர்வாதம் வேணும்னு ஓயாமல் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓயாமல் ஆண்டோட கேட்டுக்கிட்டே இருக்கணும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல் அப்பால் பிடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமுறை செய்தார். அவன் என்ன கேட்டானோ பயப்படல, கர்த்தர்களுக்கு ஆதரவா இருந்தார். கர்த்தர் ஒரு வெற்றியின் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் படிமா. 1 சாமுவேல், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரர் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், பாத்தீங்களா, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். அதாவது வெற்றி வரணும்னா, சமாதானம் வரணும்னா ஒரு நிபந்தனை சொல்றாரு, வேண்டாம், விளக்கணும். அந்நிய தெய்வத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நீ அங்கேயும் இருங்கன்னு சொன்னா உனக்கு தெய்வீக சமாதானம் வராது. சரி, 2 சேர்ந்து வரும். கொஞ்ச நாள் சமாதானம் இருக்கும், கொஞ்ச நாள் சஞ்சலம் வரும். இப்படியே தான் வரும். நான் சொல்றேன், காலையில நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு முன்னாலே எழுப்பி ரெடி ஆகிப்பானா கால் தூக்க முடியல, அவளுக்கு ஒரே அழகாக வர முடியலையே, நான் உபவாசம் எடுத்து வரேன். சரி, பரவாயில்ல. எத்தனையோ ஒரு ஆசைப்படுறேன், அங்கே வர முடியல. கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெற்றியின் ஆசீர்வாதத்தை நீங்க எல்லாம் பெறணும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நெருக்கத்தில் வர சமயத்தில் அதை விடல, வெற்றியை விடல. ஆனா எல்லாம் சந்தர்ப்பத்தை அனுபவித்தாங்க. நீங்களும் நான் கூட சில நேரத்துல சில இந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நமக்கு வருது, பயங்கள் எல்லாம் வருது. அப்ப ஜெயிக்கணுங்க. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், சொந்த மகனால பாதிக்கப்பட்டான். மலையில ஓடுறான், அழுதுகிட்டே ஓடுறான். ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் எதிர்பார்த்தான், எனக்கு வேண்டுதல் பண்றான், எனக்கு மறுபடியும் வெற்றி வேணும்னு கேட்டான். மறுபடியும் அவனை ராஜா வாக்கினார். எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ இந்த கால நேரத்தில் ஆண்டு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு தேவன் உண்டுங்க. அவரை நினைவு வரணும். அவரை கூப்பிடணும். இந்த மாதிரி எந்த குறையும் வைக்க மாட்டேன். நாளைக்கு அடுத்த நாள் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆனா நம்ம நம்புறோம், இந்த வார்த்தை கேட்டு போற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2வது உற்சாகம் வேணும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 9-10 வசனத்துல யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் இருந்தான். கனம் வருது. அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று இங்கேயும் ஒரு வேண்டிக் கொண்டான். அங்கேயும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நீங்க வேண்டணும் சொல்லி இருக்கு. இங்கேயும் ஒரு வேண்டுதல் இருக்குங்க. அம்மா உலக வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் சந்தோஷத்தோடும் பலத்தோடும் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் உற்சாகம், அவங்க சந்தோஷம் இருக்கணும். அந்த பிலிப்பியர் 4ல அப்போ பசங்க கோட் பண்ணிட்டே வர, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். அப்ப இவருக்கு இல்ல, இவன் எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்க. இவருக்கு சந்தோஷம் இல்லை, உற்சாகம் இல்லை, பாரமா இருக்கிறவனால தேவ சமுதிரம் வந்தான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் சகோதர மத்தியில எனக்கு கனத்தை தரணும், என் எல்லையே வேண்டுதல் செய்யணும். என்னெல்லாம் வேண்டுமானோ எல்லாம் கொடுத்தார். நமக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார்.
உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யாபேசை போல உங்களை ஆசீர்வதிக்க போறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களை ஆசீர்வதிக்க போறார். இன்னொரு தேவ மனுஷன் சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்துல யாக்கோபு வேண்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன நடக்கு பாருங்க. அப்படிமா அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விடேன். அப்படிதான் ஆசீர்வாதம் வாங்கணும். அது காலை நேரத்துக்கு 4 மணி நேரம், மணி 5 இன்னும் 5 நிமிஷம் தான். நீங்களும் நானும் அதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறேன் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். 33வது அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தர் மறுமொழி என்ன சொல்றாரு பாருங்க. அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும். நீங்க ஒருவேளை அநேக குழப்பத்தோடு கலந்து வரலாம். கர்த்தர் சொல்றாரு உன் பேர் இஸ்ரவேல். நம்ம மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். அதுக்குதான் வந்திருக்கோங்க. காலை நேரத்தில் 3வது நிறைய விளக்கம் சொல்றதுக்கு டைம் இல்லை. அதனால நான் தேவ சமூகத்தில் வரேன். சில மனுஷனுடைய சதி திட்டங்கள் எல்லாம் உங்களை பயங்காட்டலாம். ஏதோ ஒரு நெருக்கம் வருது போல தோணலாம். ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். யாக்கோபை போல யாபேசை போல நம்ம வேண்டுதல் பண்ணணும். ஆண்டோட எல்லாம் சொல்லணும். 3வது யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 8வது 10வது வசனத்தை படிமா. 10வது வசனம் படிங்களே. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சின்ன காரியம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த யோபுக்கு வந்து அவன் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை இழந்துட்டான். 3 சிநேகிதர்கள் இருந்தாங்க. இவனுக்கு கஷ்டம் வர சமயத்தில் எல்லாரும் தலை மேல கை வச்சு அழுதுட்டு தான் வந்தாங்க. நாட்கள் போக போக நிந்தித்தாங்க, தூஷித்தாங்க. இவன் அவங்கள பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு உதவி யாரும் இல்லை. நான் நம்புறேன். அவன் நிந்திக்கிறான், இவன் நிந்திக்கிறான். அவங்க 3 சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப 42வது அதிகாரத்தில் பார்த்தா, ஏன் நீங்க நிதானமாய் பேசலன்னு கர்த்தர் சொல்றாரு. யோபு பேசுறது போல உங்களுக்கு நிதானம் இல்லை. அவனுக்கு விரோதமா பேச உங்களுக்கு என்ன நியாயம் உண்டு? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வரும்பொழுது கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுவாருங்க. எல்லாம் இழந்தா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்றோம். அவங்களுக்கு ஒரு தண்டனை வேண்டாம், தெரியாம பண்ணிட்டாங்க. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். அவன் எதெல்லாம் இழந்தாலும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு அப்படி தரணும். இந்த காலங்கத்தில் தேவ சமாதானம் வந்திருக்கும். இந்த அனுபவத்தை நம்ம எடுப்போம், ஜெபத்தினால பெறுவோம். நம்ம குடும்பத்துல யாராலையெல்லாம் நம்ம பாதிக்கப்படணும் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், நமக்காக ஜெபிப்போம், வேண்டுதல் பண்ணுவோம், விண்ணப்பம் பண்ணுவோம். எல்லா காரியத்திலும் வெற்றி தருவார். எல்லா விதமான சமாதானத்தினாலும் நிரப்புவார். இந்த மாதம் உங்களுக்கு சமாதானமான மாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் வார்த்தை பிடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.